சரி, கொஞ்ச நேரம் பொறுமையா படுத்துருப்ப, என்னதான் செய்யறான்னு பாப்போம். என்னுடைய பொறுமைக்கு ஒரு வேலை அப்படியே வாங்கிக்க. ஐயோ, பிடிச்சி இப்படி காலை போட்டு வெட்டிடாம, எனக்கு பயமால இருக்கு. வணக்கம் நண்பர்களே, இவங்க பேரு தான் பெர்ஷியன் கேட். இவங்க பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் அந்த ஆஷ் கலர் பெர்ஷியன் கேட்னு சொல்லுவோம். சோ இவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் டைப் தான். பட் என்ன ஒரு பிரச்சனைனா, சில நேரங்களில் அந்த ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருக்கும் தெரியுமா, ஒரு அஃப்ரைடு, ஒரு பயந்த இன்ஸ்டிங்க்ட், அது வரும்போது ட்ரிகர் ஆயிருவாங்க. நம்மள 2-3 தடவை பரண்டி இருக்க கையில ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சேன். ஆனா பாத்தீங்கன்னா மத்த நேரங்கள்ல சாஃப்டா படுத்தே கிடக்கணும் பாருங்க. இப்படிதான் அவங்க இருப்பாங்க, எந்திரிக்கவே மாட்டாங்க, நல்லா படுத்தே கிடந்தாங்க. சுகமா இருந்துச்சு என்னமோ எனக்கு தெரியல. ஒரு இடம் நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமோன்னு தான் இருக்கு. சோ ஃபுல் அண்ட் ஃபுல் சாஃப்டா இருந்தாங்க. ஆனா இன்னொன்னு, எனக்கு அடியில வந்து ட்ரிம் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்தேன். ஏன்னா சுத்தமா எந்திரிக்கல அடியில ட்ரிம் பண்ணும்போது. அது போக வந்து இந்த வால் இதெல்லாம் கிளீன் பண்ணும்போது கொஞ்சம் அன்ஈசியா ஃபீல் பண்ணாங்க, ஒரு மாதிரி கத்திக்கிட்டே இருந்தாங்க. பட் நம்மள அட்டாக் எல்லாம் பண்ணல, கத்த மட்டும் தான் செஞ்சாங்க. அது ஒரு விதமா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் எடுத்தாச்சு. இங்க பாத்தீங்களா, இதுதான் அந்த கால், அதான் பரண்டிட்டாங்க பாத்தீங்களா. இதுதான் கொஞ்சம் நம்ம வந்து அவங்கள வந்து ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா டக்குனு ட்ரிகர் ஆயிடுவாங்க. பட் அதுக்கப்புறம் சாஃப்ட் ஆயிட்டாங்க. அது வந்து ஒரு பேச்சுக்கு. சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம பயந்துடக்கூடாது. நம்ம க்ரூமிங்கோ இல்ல உங்க பெட் பேரண்டாவே இருந்தாலும் அவங்க கேட் வந்து அவங்க இப்படிதான் சில நேரம் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம பயந்துட்டோம் அப்படின்னா அதை வந்து அட்வான்டேஜா எடுத்துக்கோங்க. திரும்ப திரும்ப அவங்க மேல அதை ஃபோர்ஸ் பண்ணும்போது ஓகே, நம்ம வந்து ஒண்ணும் பண்ணாலோ, நம்ம அட்டாக் பண்ணாலோ நம்மள வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பு வரும். இது நார்மல் தான், எல்லா அனிமல்ஸ்லயும் இது உண்டு. ஈவன் டாக்ஸ் கூட சில நேரங்கள்ல ஹோமிங் பண்ணும்போது அவங்க பெட் பேரண்ட் வந்து பல்ல காட்டுறது இல்ல உருமுறது இதெல்லாம் இருக்கும். நம்ம அதையும் மீறி ஃபோர்ஸா பண்ணும் போது மட்டும்தான், ஐ மீன் நான் திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருப்பேன், நீ என்னன்னாலும் செஞ்சுக்கோ அப்படின்னு நம்ம அந்த மைண்ட் செட்ல திரும்ப திரும்ப செய்யும் போதுதான் அவங்களுக்கு அது புரிய வரும். இது வந்து நம்ம நல்லதுக்கு தான் செய்யறாங்கன்னு. We can't explain to the animals that we are doing good for them அப்படின்னு. சோ அதனால திரும்ப திரும்ப இந்த ஒரு விஷயத்த நம்ம ஃபோர்ஸ் பண்ணி பண்ணும்போது அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. லாஸ்டா ஏர் கிளீன் பண்ணிட்டு தான் விட்டேன். ஏர் வந்து ரொம்ப மோசமா இருந்தது, அழுக்கு, அவ்வளவு அழுக்கு. நீங்க கேட்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் தயவு செய்து ஏர் கிளீன் பண்ணிருங்க, இல்லாட்டா அது ரொம்ப மோசமா இருக்கும். சோ அழகா அவங்களை ரெடி பண்றதுக்குள்ள நம்ம டயர்ட் ஆயிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம் கைஸ். பாய்.